கட்சி பாகுபாடின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி வருகிறது. நிதிநிலையை கருத்தில் கொண்டு அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணி குறித்து பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். இந்த திட்டம் நாங்கள் பெற்ற பிள்ளை விட்டுவிட மாட்டோம் என்று பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பதில். திருச்சியில் 290 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற மத்திய அரசிடம் நேரில் வலியுறுத்துவோம். காலாவதியான 13 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவது குறித்து பேரவையில் அமைச்சர் ஏவ வேலு விளக்கம். கடந்த 4 ஆண்டுகளில் 489 நீளச்சாலைகள் 4 வழி சாலைகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் ஏவ வேலு தகவல். சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2 ஆண்டுகளில் 1523 பணிகள் முடிவுற்றுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். திருச்சியை 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என பேரவையில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகராக மத்திய அரசு அறிவிக்கட்டும் என சபாநாயகர் அப்பாவு பதிலளித்ததால் கலகலப்பு. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கு. அமலாக்கத்துறை மனுவுக்கு பதிலளிக்க டாஸ்மாக் தரப்பில் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் விசாரணை வருகிற 8ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் டெல்லி தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல். தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை சந்தித்து பேச இபிஎஸும் ஓபிஎஸும் தனித்தனியே நேரம் கேட்டதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை வேகம் எடுத்துள்ள நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பிடிப்பதற்கு தான் எதிர்க்கட்சியினரிடையே போட்டி. சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பலவீனப்பட்டால் கூட்டணி கட்சி அமையும். விரைவில் காலம் கனியும் என சென்னை விமான நிலையத்தில் திருமாவளவன் பேட்டி. மதுரையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் உடலை வாங்க மறுப்பு. உரிய விசாரணை நடைபெறும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டம். கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்கமலைக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு அட்டார்னி வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி அறிவிப்பு. தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் வின்ஃபாஸ்ட் பேட்டரி கார் ஆலை
வேலைக்கு ஆள் எடுப்பதாக சமூக வலைதளத்தில் பரவிய வதந்தியால் குவிந்த பட்டதாரிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 68,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம். சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 68,080 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் வருகிற 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை. திருப்பூரில் நூல் விற்பனை விலை மீண்டும் உயர்வு. கிலோவுக்கு 3 ரூபாய் உயர்ந்ததால் ஆடை உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி. திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் மாணவிகளுக்கான நாப்கின்கள் வீணாகும் அவலம். மாணவிகளுக்கு வழங்காமல் வீணடிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் முன்பு முனைவர் பட்ட மாணவர்கள் போராட்டம். கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரியும் அடிப்படை வசதிகளை கோரியும் ஆர்ப்பாட்டம். பொள்ளாச்சி அருகே நடந்த விபத்தில் அடுத்தடுத்து 4 இருசக்கர வாகனங்கள் சரக்கு வாகனத்தில் மோதி கோர விபத்து. உயிருக்கு ஆபத்தான நிலையில் 7 பேருக்கு தீவிர சிகிச்சை. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. பொன்னேரி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. இளைஞர் உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. நெல்லை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பாளையங்கோட்டை போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை. சென்னை பேசின் பிரிட்ஜ் பகுதியில் இளைஞர் ஓட்டி வந்த கார் விபத்து. தலைக்குப்புற கார் கவிழ்ந்ததில் 5 பேரும் சிறு காயங்களுடன் மீட்பு. சென்னையில் வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலை குறைந்தது. சிலிண்டர் விலை 43 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1921 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. கிப்லி ட்ரெண்டிங்கை தொடர்ந்து 1 மணி நேரத்தில் 10 லட்சம் பயனர்கள் ChatGPTயை பயன்படுத்துவதாக தகவல். முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு எண்ணெய் அதிகரித்திருப்பதாக தலைமை நிர்வாக அதிகாரி அறிவிப்பு. ஜார்க்கண்டில் 2 சரக்கு ரயில்கள் ஒன்றுடன் மோதி கோர விபத்து. 2 ஓட்டுநர்கள் உயிரிழந்த நிலையில் ரயில்வே போலீசார் விசாரணை. மேற்கு வங்கத்தில் வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்து. 4 குழந்தைகள் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. விரைவில் இந்தியா வர உள்ளதாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பேட்டி. இந்தியா ஒரு தலைசிறந்த ஜனநாயக நாடு என்றும் புகழார். மலேசியாவில் எரிவாயு குழாய் வெடித்து பயங்கர விபத்து.
குடியிருப்பு பகுதிக்கு அருகே பல அடி உயரத்திற்கு எழுந்த தீச்சுவளைகளால் மக்கள் பீதி. IPL தொடரில் பஞ்சாப் அணியின் அதிரடி ஆட்டம் தொடருமா? சமபலம் வாய்ந்த லக்னோ அணியை இன்று எதிர்கொள்கிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.